வணக்கம் நேயர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கிய நாள் முதல் யார் யாருடன் கூட்டணி, எந்த கூட்டணி சேரப்போகிறது, எந்த கூட்டணியாவது பிரிந்து விடுமா என்ற எதிர்பார்ப்பிலேயே அரசியல்வாதிகளை தாண்டி மக்களும் அதிக ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை மையமாக வைத்தே இன்று முதல்வர் அவர்கள் பேசியதை தலைப்பாக்கி இருக்கிறது இன்றைய விவாத நேரம். தலைப்பை பார்க்கலாம். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, முதல்வர் ஸ்டாலின். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க சதி, முதல்வர் ஸ்டாலின். 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் தவறு, மாணிக்கம் தாக்கூர். கூட்டணி ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பிரச்சனை இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தி. மறைமுக பனிப்போரில் சிக்கி தவிக்கிறதா திமுக கூட்டணி? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் திமுக செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். ரஜினி சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. நம்ம இயல்பா பார்த்தோம்னா இணையத்தின் வழியாக வருபவர்களுடைய கருத்துக்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா அவங்க அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசுறாங்க. ஆனா இன்றைய தலைப்பு சுற்றி சுற்றி பார்த்தால் அந்த நடுவில் அந்த கோளாக நிற்பது திமுக முதல்வர் அவர்களின் உரையும் கூட. அதாவது எங்களை பிரிப்பதற்கு சதி நடக்கிறது அப்படின்னு அதை முதல்ல சொல்லி, என்ன இருந்தாலும் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது வாய்ப்பே இல்லை என்று சூசகமாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் இன்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. திமுகவின் நிலை என்ன? மாறுவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறது? அதாவது சூசகமாக இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க, எங்களுடைய முதல்வர் இன்னைக்குதான் சொல்றாரு அப்படின்னு பாக்குறவங்களுக்கு, நேத்து இன்னைக்கு பாலிடிக்ஸை பாக்குறவங்களுக்கு அப்படி எடுத்துப்பாங்க. 60 ஆண்டு காலமாக ஒரே கொள்கை தான். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இன்றைக்கு இந்தியா டூரினுடைய அந்த ரவுண்ட் டேபிள்ல எங்களுடைய முதல்வர் இன்னைக்கு அந்த இதை சொல்ல கிடையாது. என்றைக்குமே கொள்கை மாறாத ஒரு தடத்துல 2006 ஒரு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போதும், 96 இடங்கள்ல திமுக வெற்றி பெற்ற போதும் காங்கிரஸ் உடைய இது அன்னைக்கும் அவர்களால் அது கோரப்பட்டது. ஆனால் அன்றைக்கும் அந்த கொள்கையிலும் நிலையாக இருந்தது திமுக. அன்றைக்கும் கூட்டணி ஆட்சி கொண்டு வரல. அதனால கொண்ட கொள்கையில் கொள்கைவாதியாக இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பண்பு. நீங்க அதிமுகவையும் பாஜகவையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரத்திற்கு தகுந்தால் போல மாத்தி மாத்தி கொள்கையை மாத்திக்கிறது, கொள்கை தலைவர்களை மாத்திக்கிறது. கொள்கை எங்களை நாடகத்துல ஒரு படம் போட்டு விமர்சிக்கிற போதும் வாயை திறக்காமல் இருப்பதற்கு இது அதிமுகவோ பாஜகவோ இல்லை, இது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இன்றைக்கு எங்களுடைய முதல்வர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு ஏதாவது கூட்டணி கட்சி வெளியே வந்துராதா, கூட்டணி வலுப்பெற்று கொண்டே போகிறதே, ஏதாவது சூழ்ச்சி செய்யலாம் அப்படி என்று பாஜக திட்டமிட்டு இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். சதி நடைபெறுகிறது, நீங்களா உஷாரா இருக்கணும். இப்போ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி எங்களுடைய தலைவருடைய உரையை பார்க்கிறப்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு பாக முகவரும் 5 முறை அதாவது வாக்காளர்களை சந்திக்க வேண்டும். 100 பேருக்கு ஒருத்தர், 100 பேரையும் 5 முறை போய் சந்திங்க. டெய்லியும் போய் பாருங்க. எலெக்ஷன்ல மக்கள் தான் எஜமானர்கள். கூட்டணி கட்சிகள், திமுக நம்ம எஜமானர்கள் இல்லை, மக்கள் தான் எஜமானர்கள். அதனால மக்களை நம்பி களம் காண்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மக்களை நம்பி களம் காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு ஏதாவது களங்கம் விளைவிக்கலாமா அப்படி என்று ஒரு சூழ்ச்சி பின்னப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்ச்சிக்கு தான் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஒரு நாளும், இன்னைக்கோ அடுத்த முறையோ அதுக்கு அடுத்த முறையோ கிடையாது, ஒரு நாளும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு நீங்க பாஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா 2011 தேர்தல்ல 119 இடங்கள்ல திமுக நின்றது, 120 இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் நின்றது. அன்னைக்கு மக்கள் ஒரு பெரும், அதாவது கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வாய்ப்பு அளிக்கவில்லை. அதே மாதிரி 1981 திமுகவும் காங்கிரசும் சரிபாதி இடங்கள்ல போட்டிட்டாங்க. அன்றைக்கும் பெரிதாக தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டு மக்கள்
கூட்டணி ஆட்சிக்கு பின்னால் இல்லை. கூட்டணி ஆட்சி என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியாக சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு பேருக்கு இடம் கொடுக்க கட்சிகள் கூட்டணி வைத்துக் கொண்டாலும் அந்த கூட்டணியை மக்களுக்கு பிடிக்கலன்றீங்களா? கட்சி கூட்டணி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பது வேறு. நாங்கள் மாநிலத்தில் சுயாட்சி, மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்கும், கூட்டணி கட்சிகளும் இருப்பார்கள். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதை தான் மக்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். இது ஜனநாயகம் இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கிறது, கூட்டணி கட்சிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஒரு ஜனநாயக மரபு இல்லன்னு நினைக்கிறீங்களா? முக்கியத்துவம் என்பது இன்று வரையில் 22 ஆண்டுகள் காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணியில் இருந்து வருகிறது. அதிமுகவை போல ஓராண்டு ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு ஆண்டுக்கு இன்னொரு கட்சிக்கு போய் தாவி வருகிறது காங்கிரசின் வேலையும் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடும் அல்ல. 22 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே கூட்டணியிலிருந்து பயணித்து வருகிறது. இதுல அவர்களுக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்துதான் வருகிறது. இன்றைக்கு சட்டமன்றத்திலே குழு அமைப்பார்கள், அதாவது மேலாண்மை குழு அப்படின்ற மாதிரி குழுக்கள் அமைப்பார்கள். சட்டப்பேரவை மேலவை குழு என்றாம் சில குழுக்களை அமைப்பார்கள். அந்த குழுவிலே அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். காங்கிரஸில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல இது குழுவுல தலைவர்களாகவும் அதனுடைய உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடைய முக்கியத்துவம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியை இது மதிக்கிறது இல்ல, அவங்கள எதுவுமே கேட்கறது இல்ல. அப்படி இல்ல, ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவை எடுக்கின்ற போதும் கூட்டணி கட்சியை வச்சுதான் எங்களுடைய முதல்வர் முடிவு எடுக்கிறார். ஒன்னும் இல்ல, இன்னைக்கு சமூக நீதிக்கு பின்னால் திமுகவும் ஒரே குரலை தான் எழுப்புது, காங்கிரசும் ஒரே குரலை தான் எழுப்புது. அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லி திமுகவும் சொல்லுது, காங்கிரசும் சொல்லுது, கூட்டணி கட்சியும் சொல்லுது. நீட் தேர்வு விலக்கு வேணும்னு சொல்லி கூட்டணி கட்சிகளும் சொல்லுது, திமுகவும் சொல்லுது. அதாவது மதச்சார்பின்மை என்ற கொள்கையை எங்கள் கூட்டணியில ஒருமித்த குரல்ல ஒழிச்சு கொண்டிருக்கிறோம். இந்தி திணிப்ப, அதாவது இன்னைக்கு சொல்லுவாங்க காங்கிரஸ் இந்தி திணிச்சது காங்கிரஸ் தானே. இப்ப அண்ணன் செல்வ பெருந்தகை தெளிவா சொல்லி இருக்கிறார், இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லி இருக்கிறார். இந்தி திணிப்பை இன்று காங்கிரஸ் எதிர்க்கிறது என்று. இந்தி திணிப்பிலும் ஒற்றை கொள்கையோடு இப்படி நான் கொள்கையெல்லாம் இது அதாவது ஆர்டர் போட்டு வரல, இந்த ஆர்டர் எல்லாமே திமுகவும் எதிர்க்கிறது, காங்கிரசும் எதிர்க்கிறது, எங்கள் கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சியிலும் எதிர்க்குது. அதனால கூட்டணியில பிளவு என்பது கொள்கை மாறுபாடோடு இருக்கிற சில கட்சிகளுக்கு அது பொருந்தாது. இது கொள்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி. இதுல பிளவு வரும், இதுல பிளவு வந்துச்சுன்னா இதுல ஏதாவது நம்ம பண்ணி திமுக ஆட்சிக்கு வரலாம் என்று பல பேர் பகல் கனவு காண்கிறார்கள். அந்த பகல் கனவை பல பேரை பகட்டுக்காயாக பயன்படுத்துகிறார்கள். அந்த பகட்டுக்காயாக யார் வந்தாலும் திமுக காங்கிரஸ் என்பது இன்னைக்கு கூட்டணிக்காக அடிமையா இல்லைங்க யாருமே. இன்னைக்கு அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை எங்களுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார், அவர் என்னுடைய சகோதரர். இது சகோதர பாசம் உள்ள ஒரு கூட்டணி, அடிமை கூட்டணி அல்ல. அடிமையாக போய் ஒருத்தர்கிட்ட உட்கார்ந்து வர கூட்டணி இல்லை, ஒரு சகோதரராக இணைந்த கூட்டணி. இந்த கூட்டணி நிச்சயம் 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும். 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, மீண்டும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் உதயமாகும். சரி, அதாவது நீங்க இந்த விவாதத்தை தொடங்கும் சொன்னீங்க 5 நிமிடத்திற்கு முன்னால் தான் எங்களுடைய முதல்வர் ஒரு நாளைக்கு 100 பேரை போய் பார்க்கணும், அதுவும் 5 தரம் பார்க்கணும் அப்படின்னு. நீங்க இந்த விவாதத்தின் மூலமாக லட்சக்கணக்கான மக்களை பார்த்து உங்களோட பரப்புரை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இணையத்தின் வழியாக தொடர்பு கொண்டிருக்கும் செல்வம் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது எங்களோட கொள்கை அன்றிலிருந்து இன்று வரை ஒன்றுதான், எப்பொழுதுமே ஆட்சியில் நாங்கள் பங்கு தர மாட்டோம். அது அந்த மத்தியில் சுயாட்சி, மாநிலத்தில் இந்த எந்த கொள்கையோடு வடிவமைக்கப்பட்டதோ திராவிட முன்னேற்ற கழகம் அதே கொள்கையோடு தான் இன்றும் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் ஏதேனும் பிளவு ஏற்படுத்தி குளிர்காயலாம் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் அதில் வெற்றியடைய மாட்டார்கள் என்று சூளுரைத்திருக்கிறார் ரஜினி அவர்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போல அண்ணன் அருள் கபரியன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். தம்பி ரஜினி சொன்னாங்க மத்தியில கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சி அப்படின்னு சொல்லி. இது கலைஞர் தனக்கான அவருடைய சாமர்த்தியத்துல 1900, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 1950 அண்ணா மறைந்த பிறகு நடந்த திருச்சி மாநில மாநாட்டில் தான் அவர் அந்த 50 முழக்கங்களை சொன்னார். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, அதெல்லாம் அவரு ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம்,
இதெல்லாம் வந்து 50 முழக்கங்களை கலைஞர் முன்வைத்தார். ரைட்டு. நான் இப்போ என்ன சொல்றேன்னு கேட்டா, இது நடக்க போவது 17வது சட்டமன்றத்திற்கான தேர்தல். சுதந்திரத்திற்கு பிறகு இதுவரை 16 சட்டமன்றங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. இது நடக்க போவது 17வது சட்டமன்றத்திற்கான தேர்தல். இந்த தேர்தல் கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 2006ல வந்து கலைஞர் அவர்கள் 95 இடத்துல வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸ் அன்றைக்கு 26 இடத்துல வெற்றி பெற்றாங்க. ஆனா கலைஞர் அவர் வந்து என்ன, கலைஞருக்குரிய அந்த சாமர்த்தியமும் அவருக்கு அரசியல் லாபகமா எப்படி பயன்படுத்தினாருன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு சிறுபான்மை அரசு, திமுகவுடைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு. மூப்பனாருடைய மரியாதைக்குரிய மூப்பனாருடைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு 2006ல. அன்றைக்கு மிக சாமர்த்தியமாக அவர் கலைஞர் அதை கையாண்டார். அதை விட முக்கியம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அந்த 18 எம்எல்ஏக்களை கலைஞர் தன்னுடைய சாதுரியத்தால அவர் வந்து லாபகமா கைக்குள்ள வச்சிருந்தாரு. அதனால அதை ஓட்டிட்டாங்க. அதனால இனி வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் பொழுது, நான் இன்னும் திட்டவட்டமா சொல்றேன், நான் அடிக்கடி எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கேன், இன்னும் தேர்தல் களம் முழுமை பெறவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேர்ட் பிளேயர் வந்து ஒரு பாப்புலர் பிளேயர், மாஸ் அப்பீலிங் லீடர் ஒருத்தர் வந்து வந்திருக்காரா? நிச்சயமா. நான் என்ன பொறுத்த வரைக்கும் சகோதரி, திரு விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள், மதிப்பிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற திரைப்பட செல்வாக்கு வந்து எப்படின்னு கேட்டா, ஊடக ஆதிக்கம் நிறைந்த இந்த காலத்துல படித்த தம்பிமார்கள், இளைஞர்கள், படித்தவர்கள் வீட்டுக்கு 4 பேர் அவங்களுக்கு ஆதரிக்கிற நிலையில அவர் திரு விஜய் அவர்கள் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டு விட்டார்களான்னு கேட்டா கிடையாது. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு, தொடக்கத்துல இருந்த டே 1ல இருந்து என்ன சொல்றாரு, நான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். காங்கிரஸ் கட்சிக்கு அவர் 60 இடங்கள், ஒரு துணை முதலமைச்சர், 6 அமைச்சர்கள் சொல்லி சொன்னா, காங்கிரஸ் கட்சி அந்த வாய்ப்பை நிச்சயமாக மறுக்காது. ஆமா, நிச்சயமா மறுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு மாணிக்கம் தாகூருடைய குரல், திரு ராகுல் காந்தியுடைய மனசாட்சி குரல், திரு ஜோதிமணியினுடைய குரல், திரு ராகுல் காந்தியினுடைய எதிரொலிதான். பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும் அல்லது கிரீஸ் ஜோடங்கர் என்று சொல்ற இந்த தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் ஆகட்டும், அவங்க எல்லாம் நேற்றைக்கும் இந்த ஒரு 4 நாட்களாக பாத்தீங்கன்னா, நாங்க 70 நாட்களாக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதனையை வெளிப்படுத்தின பிறகுதான் திமுக தலைவர் இன்றைக்கு வேற வழியே கிடையாது, அவர் அவருடைய நிலையை வெளிப்படுத்தி ஆகணும், நாங்க கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு சரி வராது சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் ஒரு முடிவெடுக்க தயாராகிட்டாங்க. அதுக்கு முன்னால இவங்க திமுக தன்னை முன்னால நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி எச்சரிக்கை விடுகிற தொனியில திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்காங்க. இப்ப கூட சகோதரி, நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மார்ச் மாசம் 10-12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 17-18 தேர்தல் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துரும் சொல்றாங்க. மார்ச் முதல் வாரம் 2வது வாரத்துக்குள்ள எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா, அதுக்கு பிறகு சீட் நெகோசியேஷன் எப்படி பண்ண முடியும்? அதுக்கு பிறகு யாருக்கு எந்த தொகுதியின் முடிவு எடுக்கணும்? பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. அப்ப ஒரு நெருக்கடிக்குள்ள காங்கிரஸ் விட்டு, காங்கிரசுக்கு வேறு வழியே இல்லாத திமுக கொடுக்கிற எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த ராஜதந்திர நடவடிக்கைகளை திமுக ஈடுபட்டிருக்கிறது. காங்கிரசுக்கு தெரியும். காங்கிரஸ் ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி. ஒண்ணு திமுகவுக்கு எப்பவுமே ஒரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு கூட்டணியில் இருந்தாலும் சரி, திமுக காங்கிரஸ், சுயமரியாதை காங்கிரஸ், திமுக விடுதலை சிறுத்தை, சுயமரியாதை விடுதலை சிறுத்தை, இப்படி 2 அணியா ஆக்கிடுவாங்க. கூட்டணி கட்சிகளை 2 அணியா ஆக்கிடுவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல ஒவ்வொரு கட்சியையும் 2 ஆக்கி வச்சிருக்காங்க. அதனால மிரட்டுறாங்க. அந்த கட்சி தலைமைகள் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெளியே போச்சுன்னு சொன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார், நம்ம காங்கிரஸோட கருத்துக்கள் என்னன்னு கேட்டுக்கலாம். ஒரு செய்தியோடு முடிச்ச சகோதரி,
ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ரெடியா இருக்காரு. தேமுதிகவுடைய தலைவர் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ரெடியா இருக்காங்க. ஒருவேளை கணித்தல் இருந்தால் கூட்டணிக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதனால இன்னும் கொஞ்சம் நிலைமை தெளிவடையல. கலங்கிய குட்டையாகவே தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறது. சரிங்க சார். விஜய் கிருஷ்ணா சார், நீங்க சொல்லுங்க. கலங்கிய குட்டையாக இருக்கிறது, இதுல யார் மீன் பிடிக்க போறாங்கன்றது தெரியல, பொறுத்து இருந்தது பார்க்கணும். அதுவும் ராகுல் அவர்களுடைய குரலாகத்தான், அவங்களோட வாய்ஸ் ஆகத்தான் பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இல்ல மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ட்ரெய்லர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெய்லரோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு சிஎம் அவங்க பேசினது. அதுல டெபுட்டி சிஎம் போஸ்ட் உங்களுக்கு தராங்க, இத்தனை எம்எல்ஏ சீட்டு தராங்க. இதெல்லாம் சொன்னா ஏற்கனவே நீங்க ஆசைப்பட்டது அதுதான். ஆசைப்பட்டது நடக்கும்போது கண்டிப்பா அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இதெல்லாம் காங்கிரஸ் ஆசை மாதிரி தெரியல, இதெல்லாம் இந்த பிஜேபி ஆசை மாதிரி தெரியுது. சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவர் பேசும்போது சொன்னாரு சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த கட்சிகளை உடைக்கிறதுலாம் பிஜேபியோட வேலை இல்ல, திமுக தான் எல்லா கட்சிகளும் கட்சிகளை உடைக்கிறதுலாம் பிஜேபியோட வேலை. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? என்சிபியை யார் உடைச்சது? ஏக்நாத் ஷிண்டே, அதாவது வந்து சிவசேனாவை யார் உடைச்சது? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இங்க இருக்க பாமக பிரச்சனைக்கு யார் காரணம்? திரு ராமதாஸ் அவர்களையும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கா? நீங்க யார் இருக்கா சொல்லுங்க. அதாவது வந்து நீங்க இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப பட்டவர்த்தனமாக உணர்த்துது. என்னன்னா, இந்த கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, இந்த கூட்டணி எப்படின்னா உடைச்சிடணும். இந்த கூட்டணி இருக்கிற வரைக்கும் இந்த மனுவாத சக்திகள் வந்து இங்க கால் ஊனவே முடியாது. கால் ஊன்றது மட்டும் இல்ல, இந்த மனுவாத சக்திகள் இங்க எட்டியே பார்க்க முடியாது அப்படின்ற இது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால எப்படின்னா இந்த கூட்டணியை உடைச்சிடணும், அதனால இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக என்னென்ன வேணாலும் இது பண்ணலாம் அப்படின்னு. அதாவது இந்த பிஜேபி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய எதிரிகள் இருக்காங்க. ஒன்று யாருன்னா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி, சரிங்களா. அதுக்கப்புறம் முதல்வர் அவர்கள், நம்ம முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், சரிங்களா. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஒன்னா இருந்து இந்த பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் சிம்ம சொப்பனமாக இருக்காங்க. அதனால இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கிற இவங்க மீது நீங்க வந்து ஒரு கரிசனமா பேசுறதுக்கான காரணம் என்ன? நீங்க 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 யாரு, எப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், சரிங்களா. இருங்க சார், இருங்க. அதாவது நீங்க யாரு? பார்லிமெண்ட்ல ஜாதிவாரி கணக்கு எடுக்க சொன்னீங்க. தலைவர் தாக்கூர் என்ன ஜாதின்னு கேட்டாரு. பார்லிமெண்ட்ல பேச விடாம மைக் ஆஃப் பண்றீங்க. நீங்க காங்கிரஸ் நீங்க பேசுறீங்கன்னா நீங்க எந்தெந்த கட்சிகளை கபலீகரம் பண்ணீங்கன்னு சொன்னா இந்தியா ஃபுல்லா லிஸ்ட் போடலாம். அசாம்ல இருக்க ஹிமந்த பிஸ்வ சர்மா எங்க இருந்து வந்தவரு, எப்படி கபலீகரம் பண்ணீங்க நீங்க, சரிங்களா. அதனால உங்க பிஜேபி வரலாறு, மாடஸ் ஆபரேண்டி எல்லாமே இங்க எல்லாருக்கும் தெரியும். சரிங்க விஜய் கிருஷ்ணா. ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி வந்து கூட்டணி ஆட்சியில தமிழக மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க அதை வரவேற்க தான் செய்வாங்க அப்படின்னு சொன்ன அந்த கருத்து முரண்பாடா இருக்கிற மாதிரி தெரியல. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சரிங்களா. சில தினங்களுக்கு முன்பு எங்க கட்சியில இருந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. என்னன்னா, கூட்டணி குறித்து தலைமை எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இது கூட்டணி குறித்து அவங்க முடிவை சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுதான் முடிவுன்றத தெளிவா பேசியாச்சு. அதுக்கு மேல வர்றதுலாம் அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து, சரிங்களா. அதுக்கெல்லாம் அது வந்து அவங்க தனிப்பட்ட ஒருத்தர்களோட தனிப்பட்ட கருத்து, அவங்க சொல்லலாம். அது அவங்க தனிப்பட்ட கருத்துக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் பதில் சொல்றது சரியா இருக்காது. ஏன்னா கட்சி நிலைப்பாடு தான் நான் பதில் சொல்ல முடியும், சரிங்களா. இன்னைக்கு வந்து இதுதான் கட்சியோட நிலைப்பாடு. என்னன்னா, கூட்டணி குறித்து தலைமை சொல்றோம், அவ்வளவுதான். இன்னொன்னு, இன்னைக்கு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது வந்து இவங்க வெறும் வந்து இந்த நாட்டை சூறையாடுவதற்காக கூட்டணி வைக்கிறது பிஜேபி கூட்டணி. இந்த கூட்டணியை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஒரு கூட்டணி வைக்க ஒரு சில கட்சிகள் கூட்டணி வைக்கிறதுக்கு பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், சரிங்களா. அதுவும் முக்கியமான ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸ் நான் சொல்றேன். ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட், சித்தாந்த ரீதியா இந்த கூட்டணி ஒன்னா இருக்கு. பல விஷயங்கள சரி, இந்தியன் பாலிடிக்ஸ்லயே டிஃபைனிங்கா இருந்திருக்கு இந்த கூட்டணி. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதா இருக்கட்டும், சரி. இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை இதே பிஜேபி கபலீகரம் செய்யுது. இதே பிஜேபி இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கபலீகரம் செஞ்சு இந்த நாட்டோட அடித்தட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை பறிச்சு அவங்கள திரும்பி ஏழ்மை நிலைக்கு தள்ளணும்னு இந்த பிஜேபி துடிக்குது, சரிங்களா. அதுக்கு எதிராக இந்த கூட்டணி ஒன்னா நின்று இருக்கு. அதே மாதிரி எலெக்ஷன் தேர்தல் ரீதியாகவும்
கிட்டத்தட்ட 22 வருஷமா 2004ல இருந்து இந்த கூட்டணி இருந்திருக்கு. இந்த பொலிட்டிக்கல் எலெக்ஷன்ல பவர் ஷேரிங்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட், அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கு எங்க அது வந்து இத ஃபிக்ஸ் பண்ற ஒரு காரணியா நீங்க ஏத்துக்கலாம், அவ்வளவுதான். பவர் ஷேரிங் ஒரு இத்தனை ஆஸ்பெக்ட் இருக்கு. அதாவது வந்து உங்களை மாதிரி என்ன ஆனாலும் அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் என்ன ஆனாலும் அந்த சீட்டை உற்ற மாட்டோம், எப்படின்னா எதேச்சதிகாரமா நாங்க போயிடணும், இந்த நாட்டை எப்படியாவது திரும்பி என்னது சர்வாதிகார ஆட்சி எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதே வெறும் அதிகாரத்தை பத்தியே யோசிப்பாங்க. இங்க பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? அதுல எலெக்ஷன் ஆஸ்பெக்ட்ல பவர் ஆஸ்பெக்ட்ன்றது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட், அவ்வளவுதான். இவ்வளவு ரீதியா இந்த கூட்டணி ஒன்னா இருக்கு. நீங்க நினைக்கிற உங்க திட்டங்கள்லாம் பலிக்காது. உங்க மனுவாத சிந்தனைகள்லாம் இந்த தமிழ்நாட்டில் எங்குமே எடுத்துட்டு வர முடியாது. அதே மாதிரி இவங்க மனுவாத சிந்தனைகள்லாம் பார்லிமெண்ட்ல, சரிங்களா, குறிப்பா தமிழ்நாடு எம்பி 40 எம்பியுமே சரி, அதுக்கப்புறமேட்டு நம்ம தென் மாநிலங்கள்ல இருக்கிற மற்ற கேரளா எம்பிகளா இருக்கட்டும் சரி, தெலுங்கானால கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் எம்பிகளா இருக்கட்டும் சரி, நீங்க எடுத்துட்டு வர மனுவாத சிந்தனைகளுக்கெல்லாம் அங்க பார்லிமெண்ட்ல இருந்து ஒன்னா கை கோர்த்து உங்களை விரட்டின்னு இருக்காங்க அங்க. அதனால அந்த வன்மத்தை எங்க நீங்க பேசலாம், அந்த வன்மத்தை எப்படின்னா கொட்டிடலாம் நீங்க பாக்காதீங்க. உங்க மனுவாத இந்தியாலயும் தமிழ்நாட்டுல இடமே கிடையாது. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ராமன் சார், அதாவது இந்த வன்மம் எல்லாம் இங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பலம் வாய்ந்த கூட்டணியாக திமுகவும் காங்கிரசும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்கு அவங்களுக்கு வந்து முடியல. தங்களுடைய வியூகம் வந்து இங்க எடுபடாதுன்றதுனாலதான் இந்த பிரிப்பதற்கான சதியை மேற்கொள்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து? முதலமைச்சர் தொடர்ந்து என்ன சொல்றாரு, எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி. எப்படின்னா, இந்த என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவர் என்று தெரியுமான்னு 2021 காங்கிரஸை ஏமாற்றி திமுக ஆட்சி அமைச்சு வந்து எல்லாம் பங்கு கொண்டாச்சு. என்ன ஏமாத்திட்டாங்க ஏங்க? அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குங்க. காங்கிரஸ் தேசிய அளவில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் இந்த திமுக கூட்டணி வேண்டாம் என்று உள்ள நிலைமையில இருக்கிறாங்க. ஏனென்றால் இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவிலே ஒரு ஸ்டார் நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சி இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டில் அவங்களும் ஒரு திமுகவுக்கு அதிமுக நிகராக டப் கொடுக்குற அளவுக்கு அவங்களும் கட்சி நிற்கும் போது என்னன்னா, அதில் காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய செயலரான பொதுச் செயலரான KC வேணுகோபால் அவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் வரக்கூடிய தேர்தல் பாண்டிச்சேரி, கேரளா இங்கெல்லாம் நம்புறதுனால நமக்கு அவர் என்னன்னா ஒரு ஸ்மெல் எடுக்குது, ஒரு நல்ல அந்த மனம் எடுக்குது. என்னன்னா, காது கொடுத்து கேட்டேன் ஆஹா கூவா கூவா சத்தம் என்ற நிலைப்பாடு தாவேக்கா என்ற குழந்தை மீது அவருக்கு ஒரு காங்கிரசுக்கு தேசிய கட்சிக்கு ஒரு ஆர்வம் வந்துள்ளது. இந்த ஆர்வத்தில் சேர்ந்தால் நல்ல கணவனுக்கும் கிட்டாது, இனி குழந்தைக்கு தான் முத்தம் என்பது போல அந்த முத்தம் தமிழ்நாட்டில் தாவேக்காவுக்கும், தாவேக்கா விஜயை வைத்து கேரளா மாநில RC ஓட்டும், பாண்டிச்சேரி கேரளா மாநிலத்தில் RC ஓட்டும் பிரித்து ஒரே கல் 3 மாங்கு அடிக்கிறதுக்கு தேசிய காங்கிரஸ் முயற்சி செய்கின்றது. அப்ப தாவேக்கா நாங்கள் ஆட்சியில் பங்கு தர வேண்டும் சொல்றாங்க. ஆனா திமுக என்ன சொல்லுது, அதெல்லாம் தரமாட்டோம், எல்லாம் நாங்க ஒண்டியா சாப்பிடுவோம், ஒண்டியா கொள்ளடிப்போம், எங்க இது குடும்ப சொத்து மாதிரி, தமிழ்நாடு ஏதோ சேலம் சித்த வித்தியாசாலை மாதிரி, ஆண்டான் அரசர் மாதிரி ஒரு குடும்பத்தின் புறநை நாட்டு மன்னன் போல் தமிழ்நாட்டில் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, இன்ப நிதி, அடுத்து பிறக்கக்கூடிய பல நிதிகளும் தமிழ்நாட்டுடைய நிதிகளை சுரட்டி கொண்டு கொள்ளையடிக்கக்கூடிய இந்த திமுக 60 ஆண்டுகளாக இதுதான் எங்களுடைய கொள்கை, இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. எது திராவிடம் இல்லாத ஒரு பொருளை நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம். தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு பொருளை திராவிடம் சொல்லி 60 ஆண்டுகளா மக்களை ஏமாத்துறாங்களே, இதுவே எவ்வளவு பெரிய மக்களை முட்டாளாக்குறாங்க சொல்லுங்க. திராவிடம் இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக சித்தரித்து ஆரியம் திராவிடம் என்று பொய்யாக சொல்லி இருக்கிறது. திராவிடம் என்பது எங்க காட்டுங்க, நீங்க காட்டுங்க எந்த சட்டியில இருக்கு சொல்லுங்க. மின் சட்டியில இருக்குதா, இல்ல அவியல் சட்டியில இருக்குதா, இல்ல புலிசோர் சட்டியில இருக்குதா, இல்ல எரிசோர் சட்டியில இருக்க, எல்லாம் ஏமாற்று வேலை. முழுக்க தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, ஜாதி ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் எல்லாம் பிரித்து கொண்டு ஆட்சி வர துடிக்கின்றார்கள். ஆனால் இந்த முறை ஏன் முதலமைச்சர் சொல்றாரு, தூங்காதீங்க, வீடு வீடா போங்க, உங்களில் ஒருவனாக இருக்கிறேன். ஏன்னா விஜய் வரவினால் அவர்கள் திமுக ஆட்டம் கண்டு உள்ளன. காரணம் என்னவென்றால், தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் உள்ள 4 மாவட்டங்களில் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை சிதறாமல் பிஜேபி மீது பழி போட்டு மதவாதி வந்துடக்கூடாது, நான் தான் உங்களுக்கு சேஃப்டி கார்டு என்று சொல்லி நிலைப்பாடு ஏமாற்றினார்கள். அந்த ஏமாற்றத்திற்கு
ஷாட் போட்ட முஸ்லிம் சகோதரர்களை சுற்ற மாதிரி வீடியோ போட்டீங்க. அது அவங்களே சொல்லப்படுங்க. போட்டீங்களா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு பதில் சொல்லுங்க. அசாரம்ல போட்டீங்களா இல்லையா? பதில் சொல்ல விஎஸ் ராமன் சொல்லே கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு வாருங்க. தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டு அரசியல பத்தி பேசுங்க. நீங்க வடங்கல போறீங்க. மதவாதத்தின் கதாநாயகனா காங்கிரஸும் மதவாத காங்கிரஸ் நீங்க தாங்க எடுக்கிறீங்க. நீங்க என்ன சொன்னாலும் உலகத்துக்கே தெரியும் பிஜேபி என்ன மாதிரி 2014 பிறகு இந்தியாவில் மக்கள் காங்கிரஸை கைகளை விட்டார்கள். நீங்க என்னதான் தம்பி கூட்டணி வைத்தாலும் 2024 உங்க போஸ்ட் தெரிஞ்சது 100க்கு மேல தாண்டல. காங்கிரஸை மக்கள் வட இந்தியாவில் முழுவதும் காவி சாம்ராஜ்யம் இருக்கின்றது. சரிங்க சார், ராமன் சார், ஆனா நீங்களாக இருக்கட்டும் இல்ல செல்வம் சாராக இருக்கட்டும், அதிமுக வளர்கிறது, அதிமுக ஆட்சியை பிடிக்க போகிறது, பிஜேபி வளர்கிறது என்று சொல்லாமல் இருவருமே மாஸ் லீடர், நடிகராக இருக்கிறவர், ஸ்டார் நடிகர், அவரை பார்த்துதான் திமுக பயப்படுகிறதுனா அப்ப பிஜேபி அதிமுக களத்துல இல்லன்னு விஜய் சொன்னதை நீங்களும் ப்ரூவ் பண்றீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. திமுகவுக்கு என்ன பிரச்சனை? நல்ல பிரச்சனை. விஜய் கட்சி ஆரம்பிக்கப்பட்டா திமுகவுக்கு பயம் இருக்காது. அதிமுக இந்தியா கூட்டணி நிலைப்பாடு உருவாகும். விஜயனுடைய வரவு பாதி இடங்களில் நிறைய மாவட்டங்களில் ரோமன் கட்சி ஆர்சி இன மக்களுடைய வாக்குகளை அவர் வாங்கி செல்கின்றார். அது திமுகவுடைய ஓட் பேங்க்னு திமுக நினைக்கின்றது. இப்ப என்ன பிரச்சனைனா அவர் என்ன சொல்லுவாங்க, கனிமொழி டெல்லியில போய் காங்கிரஸ் கட்சி தலைவராக பார்த்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் 41+2 கேட்டாங்க, தரமாட்டேன்னு சொன்னாங்க. என்ன கனிமொழி கூட மறுபடியும் சொன்னாங்க, ஏங்க நீங்க பழசு மாதிரியே சீட்டை வாங்கிட்டு போயிருங்க, இங்க காங்கிரஸ் நீங்க எல்லாம் சண்டை போடுறீங்களா, பிஜேபி இங்க வந்துருன்னு சொல்லிட்டு. அதாவது பாருங்க, ஒரு குடும்பமே பிஜேபியை வச்சுதான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க, வேற என்ன உங்களுக்கு சாதனை இருக்குது? அப்படி என்றால் உங்களுடைய இலக்கு என்ன? காங்கிரஸும் பங்கு தர மாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப அர்த்தம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி இப்ப என்ன நினைக்கிறது, அதெல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு கொடுங்க, குடிப்பமா கொடுக்க முடியாதுன்னு அவங்க காத்திருக்கிறாங்க. காங்கிரஸை அழைக்கல. ஆனால் என்ன விஷயம்னா, இன்று தமிழகத்தை பொறுத்தவரையும் திமுகவுடைய மனநிலை என்னவென்றால், ஆட்சி நம்மிடம் உள்ளது, அதிகாரம் நம்மளோடது, சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் 18 பேர் மீண்டும் திமுக ஆட்சி வர வேண்டும் என்று கட்டமைத்துக் கொள்கின்றார்கள். அந்த கட்டமைப்பில் எந்தெந்த மாவட்ட செயலர் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்திலும் பாதி கலெக்டர்களை திமுகவுடைய ஆக்டிங் மாவட்ட செயலராக செயல்படுகின்றார்கள். காரணம் என்றால் இதெல்லாம் தேதி அறிவிக்கட்டும் பாருங்க, எந்த கலெக்டர் மாறுறாங்க, எந்த ஐபிஎஸ் மாறுறாங்க, யார் மாறான்னு பொறுத்து பாருங்க. முழுக்க முழுக்க திமுகவுடைய நாடகம், திமுகவுடைய தேர்தல் நாடகத்தில் இது ஒன்று. அதனால்தான் இன்று துணி செல்கின்றார், நாங்கள் கூட்டணியில் பங்கு தர மாட்டோம், ஆட்சியில் பங்கு தர மாட்டேன்னா. அப்ப தேர்தலில் பங்கு கொடுப்பீங்களா? கொள்ளை அடிக்கல மட்டும் நீங்க மட்டும் ஒண்டி அடிச்சு போனா என்ன அர்த்தம்? எனக்கு நீங்க 1 கிலோ சிக்கன் குழம்பு மட்டன் என் பிள்ளைக்கு ஆசை இருக்காதா? ஐயோ நம்ம பிள்ளைக்கு 1/2 கிலோ வாங்கணும் ஆசை இருக்காதா? அப்ப ஆசைண்டா ஒரு குடும்பத்துக்கு ஆசை இருக்கணும், கூட உள்ளவனுக்கு ஆசைப்படாது, தமிழ்நாட்டு மக்களும் ஆசைப்படக்கூடாது. நீங்க மட்டும் ஆளணும், நீங்க மட்டும் வாழணும். அர்த்தம் என்ன சொல்லுங்க? கூட்டணி ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்று வைக்கப்பட்ட ஒரு கருத்து இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 60 ஆண்டுகளாக கூட்டணி ஆட்சி என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டதை ஒட்டித்தான் விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரஜினி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது முக்கியமா அந்த ஆட்சியில் பங்கு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ட்ரம்ப் கார்டு மாதிரி செயல்படுகிறது. இந்த இடத்துல காங்கிரஸ் கேட்கிறாங்க, டிஎம்கே கொடுக்கல. வருபவர்களுக்கு நிச்சயமாக தரப்படும் என்று விஜய் அவர்கள் அறிவிப்பு கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். அதுவும் அந்த முதல் நாளில் மக்களிடம் பேசும்போதே இதுதான் என்னோட ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ராமன் சார் தெள்ள தெளிவாக சொல்லும் பொழுது, ஒரு மாஸ் லீடரே அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுக்கும் பொழுது, செல்வம் சார் என்ன சொன்னா, திமுகவிற்கே வந்து விஜய் அவர்களை பார்த்து பயம். சோ இங்க ஒவ்வொரு கட்சிகளால் பிரியப்படும் அந்த வாக்குகள்லாம் திமுகவிலிருந்து எடுக்கப்படும் என்பதை 2 பேருமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எவ்வளவுதான் ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டாலும் கூட இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுமா? காங்கிரஸ் எங்களோட முடிவுகளை அகில இந்திய தலைமை தான் எடுக்கும். இங்க வந்து திமுக தலைமையும் அகில இந்திய தலைமையும் பேசிதான் முடிவு பண்ணுவாங்க. அகில இந்திய தலைமையிலிருந்து அண்ணன் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவாக இருக்கட்டும், இருவரில் ஒருவர் எங்கேயாவது ஆட்சியில பங்கு வேண்டும் என்று ஒரு முறையாவது பேசியிருக்கிறார்களா தமிழ்நாட்டை பற்றி? சரி, ஆனா தொண்டர்களோட கருத்துக்களுக்கும் மக்களோட கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? இல்ல, அது வந்து அந்த மேலிடம் முடிவு செய்து அது எங்களுடைய வந்து தலைமையிடம் பேசும். அது வந்து தலைமை டு தலைமை பேசிப்பாங்க. எங்களுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான், நாங்க மாத்திக்கவும் இல்ல, யாருக்காகவும் மாத்திக்க வேண்டிய அவசியமும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரே நிலைப்பாட்டுல இருக்கிறோம். இல்ல, அந்த ஒரே நிலைப்பாடு உங்களோட வாக்குகளை சிதறடிக்கும்னு செல்வம் சார் பயப்படுறாரு. வாக்குகள் சிதறடிக்கும் என்பது செல்வண்ணனுக்கு எங்களை பார்த்து ஏன் வந்து எங்க வாக்குகளை போறது அவர் ஏன் கவலைப்படுறாரு தெரியல. ஒரு மாஸ் லீடர் வந்துட்டாருன்னு. சார், மாஸ் லீடரு எங்க வந்துட்டாரு? தான் பயணிக்கிற விமானத்துல கூட மக்களோட போக மாட்டாரு. அண்ணா என்ன சொன்னாரு? மக்களிடம் சென்று அவங்களிடம் கத்துக்கோன்னு சொன்னாரு.
அண்ணன் செல்வண்ண நீங்க எப்பவுமே நான் பேசுறப்ப குறுக்க வருவீங்க. நான் பேசி முடிச்சா நீங்க பேசுறப்ப நான் பேசல. முதலமைச்சர் எத்தனை பேரை கூட்டு போறாரு? இந்த ஒரு மாசத்துல மட்டும் 3 பெரிய மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கு மாநாடு தொடர்ந்து தொண்டர்களை சந்தித்து வருகிறார், தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகிறார், தொடர்ந்து ஓடி ஓடி மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு முதல்வரை இன்றைக்கு தமிழ்நாடு பெற்று இருக்கிறது. அதாவது எங்களுடைய கணக்குப்படி நான் வந்து பிராக்டிகலா பேசுறேன். 2021 5000 வாக்குகளுக்கும் குறைவாக பெற்று வெற்றி பெற்ற தொகுதிகள் 22 தொகுதிகள். அதுல 17 தொகுதிகள்ல குறைந்த வாக்கு வித்தியாசத்துல திமுக தோத்த தொகுதிகள் 17 தொகுதிகள். கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகளாக நாங்கள் பார்த்தது 70 தொகுதிகள். அந்த 70 தொகுதிகளுமே நல்ல கட்டமைப்போடு இன்றைக்கு வலுப்படுத்தி இருக்கிறோம், வலுவாக இருக்கிறோம். நீங்க மக்களையே சந்திக்காத ஒருத்தரை, மக்கள் கிட்டயே போகாத ஒருத்தரை, ஒரு மாஸ் லீடர் வந்துட்டாரு, அவர் சினிமால இருந்தாரு, அப்படியே சினிமா பிரபலம் அவருக்கு நிறைய இருக்குன்னு. அண்ணன் செல்வண்ண சரத்குமாருக்கு இல்லாத சினிமா செல்வாக்கா? இன்னைக்கு அவர் கட்சி தொடங்கின கட்சியவே கலைச்சிட்டு உங்க கூட வந்து சேர்ந்து இருக்காரு. அவருக்கு இல்லாத மக்கள் அவரு, அதாவது சினிமால பிரபலமானவர்கள் எல்லாம் மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் என்றால் யோகி பாபு கூட தான் மக்கள் செல்வாக்கு, அதாவது சினிமால பிரபலமா இருக்காரு, அதனால யோகி பாபுக்கு முதல்வர் வாய்ப்பு இருக்கு என்று நீங்கள் பேசலாமா? இதெல்லாம் வேடிக்கையா இருக்குது சார். மக்களுடைய செல்வாக்கு என்பது மக்களிடம் பரிச்சயமாக மக்களுக்கிட்ட போய் கேட்கணும், குறைகளை கேட்கணும், குறைகளை கேட்டு மக்கள் கிட்ட டைரக்டா போய்க்கணும், மக்களுடைய மனதில் இருக்கணும். இவர் நமக்கான சிந்திக்கக்கூடிய தலைவர் என்று. ஒரு தலைவருடைய இடத்திற்கே தகுதி இல்லாத நபர்லாம் வந்து நீங்க வந்து இவர் வந்துட்டாரு அதனால திமுக அச்சப்படுகிறது. சார், திமுக மிசாவை பார்த்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சின்ன சின்ன விஷயத்துக்கு அச்சப்படுகிறது திமுக கிடையாது. நீங்க வேணா அச்சப்படுவீங்க சார். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது என்னதான் அங்க கூட்டணி விரிசல் வந்தாலும் இப்ப அந்த ஆட்சியில பங்கு தரோன்ற ஒற்றை வார்த்தைக்காக காங்கிரஸ் வெளியே போக நீங்க எப்படி சொல்றீங்க? சகோதரி, எல்லா அரசியல் கட்சிகளுமே அதிகாரத்தை நோக்கித்தான் நகர்றாங்க. அதிகாரத்தை நோக்கிதான் அந்த கட்சிகள் இயங்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 1967 இழந்த ஆட்சியை, அதிகாரத்தை ஏறக்குறைய ஒரு 57 ஆண்டுகள் 58 ஆண்டுகள் வந்து அவங்க அதிகாரத்தை இழந்து 58 ஆண்டுகள் ஆகும். இந்த 58 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமீபத்துல கூட பொன் கிருஷ்ணமூர்த்தி சொல்லி காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர், பெருந்தலைவர் காமராஜரோட நெருக்கமா இருந்தவர், அவர் கூட சொன்னார், நாங்க போய் அவங்க கிட்ட போய் பிச்சை எடுக்கிறோம், அவமானப்படுறோம் சொன்னார். திருச்சி வேலுசாமி அவர்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜரோடு நெருக்கமாக இருந்தவர். அவங்க எல்லாம் சொல்றாங்க, சரி இதெல்லாம் விட்டுட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்கிற ராகுல் காந்திக்கு நெருக்கமான மாணிக்கம் தாகூர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, இவங்கெல்லாம் சொல்ற கருத்து தவறானது, அவர்கள் சொந்த கருத்துன்னு சொல்லி ராகுல் காந்தியோ கார்கேயோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலோ இப்படி அதிகாரம் பெற்றவர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆனா எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்ன்றத சொல்லியிருக்காங்களா? இல்ல, ஆட்சியில பங்கு வேண்டாம், மாணிக்கம் தாகூர் சொன்னது கருத்து தவறுன்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. அதனால நீங்க தயவு செய்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதிகாரத்தை நோக்கித்தான் எல்லா கட்சிகளுமே நகர்கிறது. நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி தலைவரை பேசும்போது வருங்கால முதலமைச்சர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு அதிகார பகிர்வுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் இழக்க கூடாது என்று நினைத்தால் அதிலே அந்த தொண்டர்கள் எடுக்கிற நியாயம். சரிங்க சார், ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியாக இந்த கருத்தை வந்து முன் வச்சிருக்கீங்க. விஜயகிருஷ்ணன் உங்களோட கருத்துக்களை கேட்கணும். ஆனா ரஜினி சார் வந்து குறுக்கிட்ட ஏதோ ஒரு இல்ல, உங்க கிட்டதான் ஒரு குறுக்கீடு, உங்க கிட்டதான் குறுக்கீடு. அவர் போன முறை, அதாவது போன சுற்றுல சொன்னாரு, அதாவது டேட் வந்து இழுத்துனே போறாங்க, திமுக வந்து தொகுதி பங்கீட பத்தியே பேச மாட்டாங்க, கடைசியா போய் விட்டுருவாங்கன்னு. அண்ணன் செல்வண்ண பிப்ரவரி 22 ஏன் சொல்லி இருக்கோம்னா, இடைக்கால பட்ஜெட்டை தலைமைச் செயலகத்தில் எங்களுடைய முதல்வர் அவர்கள் தாக்கல் செய்யணும். பிப்ரவரி 22 தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என்று திமுக அறிவித்துள்ளது. எங்கேயாவது பாஜக அறிவித்திருக்கிறதா? பாஜக அறிவிச்சிருச்சுங்க, அதிமுக தொகுதி பங்கீடு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க. நீங்க எங்களை வந்து திமுக ஏன் வந்து நாங்க அறிவிச்சிருக்கோம்,
பிப்ரவரி 22 மார்ச் 7 எங்களுடைய மாநாடு, எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழு தொகுதி தொகுதியா போறாங்க. ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஒரு தொகுதி பங்கீடு பண்ணல. ஒரே நிமிஷம். டிடிவி தினகரன் சொல்றாரு எங்களுக்கு அமைச்சரவை வேணும்னு, அண்ணா ஜான் பாண்டியன் சொல்றாரு இரட்டை இலக்கம் வேணும்னு, அதே மாதிரி புரட்சி பாரதம் சொல்றாங்க அதிக எண்ணிக்கையில தொகுதி வேணும்னு சொல்றாங்க, ஐஜேக்கு அதிக எண்ணிக்கையில வேணும்ன்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்களா? யார் வெளியே வருவா, யாருக்கு அதிகார பங்கு வேணும் நீங்க முடிவு பண்ண. நீங்க யாரு சார்? அது எங்க கூட்டணி சார்? இது பெட்டி பேரத்திற்கான உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல, இது கருத்தியலுக்கான உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதனால நீங்க பேரம் பேசி கோர்ட்ல கேஸ வச்சு டிடிவி தினகரன் கூட்டணிக்கு கொண்டு வந்த மாதிரி கூட்டிட்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கான உருவாக்கப்பட்ட கூட்டணி. ஒரு கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி, ஒரு கம்யூனிஸ்டுக்கு 15 கோடி, காங்கிரஸுக்கு சில கோடிகள், விடுதலை சிறுத்தைக்கு சில கோடிகள் பழைய காலம். இப்ப மாறி போச்சு நிலைமை. சரிங்க சார், ஓகே. விஜயகிருஷ்ணா நீங்க சொல்லுங்க. அதாவது அதிகாரம் என்பதை இழந்து இத்தனை ஆண்டுகள் ஆனது காங்கிரஸிற்கு. இப்பொழுது ஒரு வாய்ப்பு தங்கத்தட்டில் வைத்து கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதுதான் அரசியல். கொள்கையை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அரசியல் அல்ல. முதல்ல காங்கிரஸ் யோசனை சொல்றது நீங்களா நிறுத்துங்க முதல்ல, சரிங்களா? நீங்க சார்ந்திருக்க பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் போய் யோசனை சொல்லுங்க. இந்த மக்கள் நாட்டு எதிராக, இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக ஏன் செயல் பண்ணுங்க? போய் உங்க யோசனையை அங்க பேசுங்க சார், இங்க பேசாதீங்க. உங்க யோசனையை போய் பிஜேபி அதிமுக வைங்க. உங்க யோசனைய பிஜேபிக்கும் அதிமுக வைங்க. இந்த கூட்டணிக்கு உங்க யோசனை தேவையில்ல, சரிங்களா? பிஜேபி சார்ந்த உங்க யோசனை இந்த கூட்டணிக்கு தேவையில்ல. பிஜேபி அதிமுக சார்ந்த உங்க யோசனை இந்த கூட்டணி தேவையில்ல, சரிங்களா? உங்க யோசனை போய் பிஜேபிக்கு உங்க யோசனை போய் அங்க வைங்க. இருங்க, உங்க யோசனை போய் பிஜேபிக்கும் உங்க யோசனைகள் அவங்க வேலிடேட் பண்றாங்களான்னு பாருங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். இந்த டிவிக்கே கூட கூட்டணி வைக்கணும்ன்றதுல ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல, சரிங்களா? இந்த டிவிக்கே கூட கூட்டணியில டெஸ்பரேட்டா இருக்கிறது யாருன்னா, யாரு இந்த அந்த படம், ஏதோ ஒரு படம், அந்த டிவிக்கே தலைவர் அந்த படம் ஜனநாயகன், அந்த படத்தை யாரு சிபிஎஃப்சி மூலமா வச்சு லாக் பண்றாங்க? துஷார் மேத்தா, சரிங்களா? துஷார் மேத்தா உடனடியா போய் அந்த கேஸ்ல ஆஜராகிறதுக்கு என்ன இருக்கு, சரிங்களா? சிபிஐ வச்சு யாராவது இப்போ லாக் பண்றாங்க. அவங்கதான் அவங்கள கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இருக்கே தவிர காங்கிரஸுக்கு அங்க கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு டெஸ்பிரேஷனும் கிடையாது. அதெல்லாம் உங்க கற்பனை, சரிங்களா? அதே மாதிரி யாரோ பேசும்போது சொன்னாங்க சிறுபான்மையினர் ஓட்டுலாம் டிவிக்கு ஏத்துருவாங்க. ஆர்சியோட ஓட்டெல்லாம் ரெண்டு பக்கமும் வரும். ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்றேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சிறுபான்மையினர் மீது இந்த நாடு முழுவதுமாக ஆர்எஸ்எஸும் சங் பரிவார்களும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். எங்க வாய திறந்தாரா டிவிகே தலைவர் விஜய், நடிகர் விஜய்? ஒரு இடத்துல வாய திறந்தாரா? ஒரு இடத்துல நடிகர் விஜய் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், சரிங்களா? நாகரிகம், சபை நாகரிகம் தெரிஞ்சு பேசுங்க. இருங்க, பேசின்னு இருக்கல, சபை நாகரிகம் தெரிஞ்சு பேசுங்க. இருங்க, சரிங்களா? அதே மாதிரி அவங்க சினிமா துறையை சேர்ந்த ஏஆர் ரகுமான் மீது மத ரீதியான தாக்குதலை வச்சாங்க. வாய் திறந்தாரா விஜய்? அவர் எப்படி சிறுபான்மையினர் மக்கள் அவர் மீது எப்படி நம்பிக்கை வைப்பாங்கன்றீங்க? உங்களுக்கு தான் பிஜேபி தான் எப்படின்னா இந்த சினிமா படம் சிபிஐ ரெய்டு மூலமா எதனா ஒண்ணு வளைக்கலாமான்னு பாக்குறீங்களே தவிர இங்க யாரும் ஒண்ணு கிடையாது. இங்க ஐவர் குழு இருக்கு, வெறும் திமுக கூட கூட்டணி பேசுறதா ஐவர் குழு வச்சிருக்காங்க. அதனால உங்க கற்பனை எல்லாம் நிறுத்துங்க. காங்கிரஸ் கட்சிக்கு உங்க ஆலோசனை எல்லாம் தேவையில்ல. உங்க ஆலோசனை எல்லாம் நீங்க சார்ந்திருக்கிற இடத்துல போய் வைங்க சார். உங்க ஆலோசனை எல்லாம் நீங்க சார்ந்திருக்கிற இடத்துல வைங்க. நீங்க சார்ந்த இடத்துல வைங்க. ராமன் சார், நம்ம தலைப்பை ஒட்டி போலாம். அதாவது 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம்முடைய தவறு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு காங்கிரஸ்ல இருந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். ஆனால் விஜயகிருஷ்ணா தன்னுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது தலைவர்கள் முடிவு செய்து விட்டனர் இதுதான் மக்கள் கூட்டணி என்று, ஜனநாயக கூட்டணி என்று. இதையெல்லாம் மற்றவங்களோட சொந்த கருத்துக்களை சொல்றதெல்லாம் எடுத்து விவாதத்தில் பேசுவதோ இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கி காங்கிரஸ் செல்வதுதான் அவர்களுக்கு சரி என்பதோ ஒரு மூத்த அரசியல்வாதியாக, ஏன்னா பல தேர்தல்களை, வியூகங்களை, கூட்டணிகளை நீங்க பார்த்திருக்கீங்க. உங்களோட 2006 அவங்க ஏன் சொல்றாங்கன்னா, அந்த ஆட்சி ஒரு மைனாரிட்டி அரசு. இது ஜெயலலிதாவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் எல்லாமே இருந்து கூட யாருக்கும் ஒரு பங்கு கொடுக்காம 100க்கு உள்ளே தான் திமுகவுடைய எண்ணிக்கை இருந்தது.
ஆனா அப்படி இருந்தும் அவங்க வந்து ஆட்சி அந்த 5 வருஷம் அழகா ஓட்டி உள்ளாட்சி மன்றத்துல மட்டும் நீ இந்த நகராட்சி நீ இந்த பேரை சொல்லி அதுலேயும் சரியா வெற்றி பெற்ற பிறகு சரியா கொடுக்காம கவுன்சிலர் கடத்தி கொண்டு வச்சு அப்படிலாம் நிறைய முறைகேடு பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் வச்சுதான் ஜெயலலிதா அம்மா வந்து இனிமேல் இந்த ஆட்சி கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த மைனாரிட்டி சிறுபான்மையார் ஆட்சி வந்து மக்களுக்கு எதிரான ஆட்சி என்பது வெளிச்சம் போட்டு காட்டி ஜெயிச்சாங்க. அப்பொழுது நீங்க கூட்டணியில பங்கு கொடுக்கல. இப்போ நீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2022 போட்டுங்க, இப்ப 2026 இருக்குது, எங்களுக்கு வேற ஆஃபர் இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்க? எஸ் சார் நோ சொல்லுங்க சொல்றாங்க. இப்ப திமுக கண்டிப்பா கொடுக்காது. இப்ப அவங்க மனநிலைன்னா போனா போட்டுள்ள நிலைமையா இருக்கிறாங்கன்னா, நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன், அரசு துறை அதிகாரிகளை வைத்து இவர்கள் கட்டமைப்பு உருவாக்கின்றார்கள். இது எப்படிலாம் ஓட்டு வாங்கணும், எப்படிலாம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணும், எல்லா கட்டமைப்பையும் செஞ்சு வச்சிருக்கனால 1000 தாரங்க இந்த ஏங்க 1000 தாரங்க ஏங்க 1000 தாரங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலே ஊழலுக்கான ராஜ்யங்க. இந்தியாவிலே ஊழலுக்கான கடுமையான ஆதரவு தாரங்க. சமூக அதிகாரிகள் மீது நான் தாரங்க, நான் ஆவணம் தாரங்க. சரி இல்லாத நான் தாரங்க அப்படின்னு அவரு ஹரிச்சந்திரங்களா சொல்லுங்க. அரசு அதிகாரியும் ஆட்சியில் ஊழலை பெருக்கிறது ஓடுகிறார்கள். கணவன் ஐஎஸ்ஆர் கேட்டால் மனைவி அந்த கணவனுடைய அதிகாரத்தை வைத்து தனிப்பட்ட முறையில் எவ்வளவு வர்த்தகம் பண்றாங்க தெரியுமா? இல்லைன்னு சொல்லி குலதெய்வம் சத்தியம் பண்ண முடியுமா? அவங்க பிள்ளைங்க சத்தியம் பண்ண முடியுமா? ஊழலுக்கான வடிவமைக்கப்பட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சி. இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் பிரதமர் சொல்லுகின்றார். ஆனால் பக்கத்தில் இருக்க காங்கிரஸ் ஏன் திமுக ஸ்மெல் எடுக்குதுன்னு எனக்கே தெரியல. சரி ராமன் சார், இப்போ தலைப்பை விட்டு ஒரே ஒரு கேள்விதான். நீங்க சொல்ற இந்த களத்துல திமுகவை பற்றியோ தமிழக வெற்றி கழகத்தை பற்றியோ தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்களே தவிர பிஜேபியோட நிலைமை இல்ல மாநில கட்சியான அதிமுகவோட நிலைமை இப்ப எப்படி இருக்க பொழுது? இந்த கூட்டணியில அவர்களும் பிஜேபியும் ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள். ஆனால் இங்க வெளியே ஆட்சியில பங்கு தரோன்னு சொல்ற தாவேகா அந்த பக்கம் நிக்குது. அதிமுகவுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்து அவங்க போகவே இல்லை. அவர்களுடைய நிலைமை இப்ப என்னவாகும்? தாவேகாவுடைய நிலைப்பாடு, நாங்கள் கூட்டணியில் வந்தால் ஆட்சி அமைத்தால் ஆட்சியில் பங்கு தரணும் அவங்க கிளியரா சொல்லிட்டு போயிட்டாங்க. திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் எங்களுக்கு பங்கு கொடுங்க கேக்குறாங்க. இப்ப நீங்க காங்கிரஸ் பங்கு கொடுத்தால் தாவேகா விடுதலை சிறுத்தை சும்மா இருக்குமா? அப்ப கம்யூனிஸ்ட் ரைட்டில் எப்படி சும்மா இருக்குமா? ஏற்கனவே எனக்கு ரெட்டை இதுல சீட்டு கொடுங்க கேக்குறாங்க. இப்படி பல பிரச்சனைகளை தான் கனிமொழி அம்மையார் டெல்லியில ராகுல் காந்தி சந்தி இதெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இன்று வரைக்கும் அது சரியான உடன்பாடுக்கு ஒத்து வரவில்லை. அதிமுக நிலைமை என்ன? இப்போ அதிமுக நிலைமை கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது. அண்ணன் டிடி தினகரன் வந்திருக்காங்க. இப்ப எல்லாம் அவங்க வந்து பாடு கரெக்டா இருக்குது. என்டிஏ கூட்டணி அதிமுக ஆட்சியால என்டிஏ ஆட்சியா? சார் ஒரு விஷயம் சார், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். என்டிஏ அதிமுக ஆட்சியா என்டிஏ ஆட்சியா? என்டிஏ ஆட்சிதான். எடப்பாடி முதலமைச்சர் என்டிஏ ஆட்சிதான். இல்ல அங்க பிஜேபிக்கு ஆட்சியில பங்கு தரப்படுமா? கண்டிப்பா கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. பாருங்க, பூவும் பட்டும் எங்கே என் பூஜை தெய்வம் எங்கே நீங்க அப்பதான் பார்க்க போறீங்க. கண்டிப்பாக அதிமுக ஆட்சியில் பாஜக அமைச்சர்கள் பங்கு பெறும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் திமுக ஒண்டி கொடுத்தனம் பண்ணியே இந்த வேலைகளை செய்யறனால அவங்க யாருக்கும் ஏன்னா இதெல்லாம் பங்கு கொடுத்தோம்னா ருசி கண்டுருவாங்க. ருசி கண்டால் நமக்கு சிக்கல் ஆயிடக்கூடாது. ஆகவே நம்ம எப்படியாவது ஏமாத்தி எடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும்ல ஒற்றை இலக்கம் வைக்க போறாங்க. ஏன் இன்னைக்கு திமுக இதுவரையிலும் நடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த முறை திமுக மாவட்ட ரீதியாக, கிளை ரீதியாக, ஒன்றிய ரீதியாக, பகுதி ரீதியாக மண்ணை கவுறாங்க சார். ஏன் உங்களுக்கு இவ்வளவு எரிச்சல்? வர முடியுமா வர முடியாத எரிச்சல்? யாருக்கு பணம்? ஆளுங்கட்சியுடைய அரசு அதிகாரம் கையில் இருக்கிறது. உங்களுக்கு இல்லன்னு சொல்ல முடியுமா? வெள்ளரிக்கை கொடுக்க முடியுமா? 5 லட்சம் கோடி சார், 5 லட்சம் கோடி. ஆமா என்ன சார் அதெல்லாம் இப்ப பாருங்க. சரி சரி திமுக என்ன சரி இப்ப இவங்க யோகே சிவமணி சொல்றாங்களே திமுகவுல பிறக்கி கொண்டாடுறாங்க ஒவ்வொருத்தரையும். ஏடிஎம் யாரு இழிச்சாங்களா இருப்பாங்க. வா நீ வா அத்தனை ஊழல்வாதிகள். ஊழல்வாதிகள். அறிவாலயம் ஒரு வாஷிங் மிஷின், அறிவாலயம் ஒரு வாஷிங் மிஷின். அந்த வாஷிங் மிஷின் ஊழல்வாதிகளை கொண்டு போட்டு செலவு செய்து தொங்க விட்டால் ஓஹோன்னு உஜலாமர் ஆயிருவீங்களா? முழுக்க நாடகம். இந்த நாடகத்தில் எவ்வளவு கஷ்டம் அங்க பாருங்க. யாராவது கட்சியில மாட்டு கட்சியில கூட்டு வரலாமா? நீ வாயன் எங்களை நாடி வருவர்களை வரவேற்போம் கூப்பிட்டுக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்களே ஒவ்வொரு மந்திரிகளை சொல்லி அவங்கள கூட்டுவாங்க, இவங்கள கூட்டுவாங்க. அதே போல இப்ப அதிமுகவுக்கு டிடிவி அவர்கள் வந்தது வந்து எப்படி கொள்கையால் அவர்கள் பிரிந்தவர்கள். அதிமுகவை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பித்தவர். ஆனால் அவரே அந்த இடத்துல போய் சேர்ந்து
சேர்ந்திருக்காரு. அப்ப மட்டும் இது கொள்கை கூட்டணியா இல்ல சந்தர்ப்பவாத கூட்டணி? கலைஞர் முதலமைச்சராக இருந்த போதே இல்ல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒரு நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு சட்டமன்றத்திலும் பிஜேபியோட கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? அதே கலைஞர் இந்த இயக்கம் பிஜேபி RSS தீகா எப்படி அது மாதிரி சர்வீஸ் பண்றாங்கன்னு முரசொலி பத்திரிகை எழுதுனாங்களா இல்லையா? சரி, அதை மேற்கோள் காட்டி இப்ப என்னோட கேள்விக்கு பதில். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகவனும் இல்லை. அந்த அடிப்படையில் டிடிவி தினகரன் அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அந்த ஒற்றை இலக்கை நோக்கி என்டிஏவில் இணைந்து உள்ளார் என்பதால் நிலைப்பாடு. சரி, விஜய் கிருஷ்ணா நீங்க சொல்லுங்க. அப்ப கூட்டணியில ஆட்சி இல்லனா கூட இப்ப அவங்க சொன்னபடி டிடிவி அவர்களுக்கு திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் கொள்கையால எதிர்ப்பா இருந்தாலும் அங்க சேர்ந்திருக்கார். அப்போ அதிமுகவோட கூட்டணி அந்த மாதிரி இருக்கும் பொழுது காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சியில பங்கு இல்லனா கூட திமுகவுடன் இருப்பது எதற்காக? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் சொன்னேன் நானு. சரிங்களா, இந்த ஆட்சியில பங்குன்றது அதான் நான் 3 ஆஸ்பெக்ட் சொன்னேன். ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், எலெக்ஷன் ஆஸ்பெக்ட். இந்த எலெக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் பவர் ஷேரிங்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட். இந்த பவர் ஷேரிங்ன்ற கொஸ்டின் வரும்போது எங்க கட்சி ஒரு கருத்தை முன் வச்சாங்க. இன்னைக்கு முதல்வர் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. இரு கட்சிகளோட தலைவர்கள் சேர்ந்து அதை சொல்லுவாங்க, அவ்வளவுதானே தவிர நான் சொன்ன இந்த ஐடியாலஜி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இவங்க பேசுறதுல எல்லாமே ஒரு விஷயம் தெரியும். இந்த பிரித்தாழும் சூழ்ச்சி, மத்தவங்களை எப்படி கவுக்கலாம், எப்படி இந்த பிரிவினைவாதிகள் மத்தவங்களை எப்படி பிரிக்கலாம் சொல்றேன். இவங்களோட ஒற்றை நோக்கு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த RSS சிம்ம சொப்பனமாக இருக்கிறது எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும். சரிங்களா, எப்படினா ஐயோ நல்லா இருங்க மக்களுக்காக தான் வச்சிருக்காங்க. மக்கள் நீங்க உங்களை மாதிரி அதானிக்கு அம்பானிக்கு வளர்க்கல, நீங்க யாரும் அதானிக்கு அம்பானிக்கு வளர்க்கல, மக்களுக்காக வச்சிருக்காங்க. சரிங்களா, அம்பானிக்கு அதானிக்கு வளர்க்கல. சரிங்களா, அம்பானிக்கு அதானிக்கு சார் யுஎஸ் ஸ்டேட்டில் யார் போட்டீங்க? யுஎஸ் ஸ்டேட்டில் யார் போட்டீங்க? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் யுஎஸ் ஸ்டேட்டில் யாருக்கு? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி வாய் தரங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி வாய் தரங்க. நீங்க யுஎஸ் ஸ்டேட்டில் யாருக்காக போட்டீங்க? 500 பில்லியன் டீல் யாருக்கு? அம்பானிக்கு அதானிக்கு இந்த நாட்டு எடுத்து கொடுக்கறதுக்கா? மக்களுக்காக இந்த கூட்டணிக்கு நிக்குது. உங்களோட மோனோபிளிஸ் உங்கள மாதிரி மனுவாத சக்திகளை நிறுத்துறதுக்காக இந்த கூட்டணி நிக்குது. சரிங்களா, யாருக்கு எலக்ட்ரானிக் விஷயங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி வாய் தரங்க சார். யார் சார் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறீங்களா? யார் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாட்டீங்களா? கிளாரிஃபிகேஷன் கொடுங்க சார், கிளாரிஃபிகேஷன் கொடுங்க, கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. நாடாளுமன்ற தேர்தலே உங்களுக்கு நாங்க ஆட்சியில் இருக்கிறோம் 2044 வரைக்கும் மேல போயிட்டு இருக்கு அதிமுக. நீங்க தோல்வியை பத்தி பேசுறீங்க, முட்டை பேசுறீங்க. 2046 வரைக்கும் இந்தியாவில் பாஜக தான் ஆட்சி அமைக்க. சரிங்க சார், செல்வம் சார் கிட்ட கேட்கலாம். செல்வம் சார் நீங்க சொல்லுங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனையில நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட எடுக்காத பிஜேபி இன்று இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த வியூகத்தை வைத்து செயல்பட போகிறது? இந்த ஆப்போசிட்ல அவங்களுக்கு கூட்டணி அமையல, கூட்டணி சரியில்லை, தாவேக்கா கூட இவங்க போறாங்க, அதை பத்தி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி அது எப்படி இருக்கிறது, அவர்களோட வியூகம் எப்படி இருக்க போகிறது? சகோதரி, அதாவது இன்னைக்கு இன்றைய தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக மேல மிக கடுமையான மக்கள் எதிர்ப்பு இருக்கு. குறிப்பா அரசு ஊழியர்கள் எப்படின்னு கேட்டா, அரசு ஊழியர்ல கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4, அவங்க குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 சொல்லுவோம் பாருங்க, அது வரைக்கும் உள்ளவங்க கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. வழக்கமா அரசு ஊழியர்கள்ல 90% பேர் திமுகவை ஆதரிப்பாங்க எல்லா காலத்திலையும். ஆனா இன்னைக்கு 90% பேர் திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்காங்க. அதனாலதான் முதலமைச்சர் கூட கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். செட்டிங் அது செட்டிங் என்று பாராட்டு விளையாட்டு செட்டிங் ஆயிருமா? அதான் 90% எதிர்ப்பா இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்ஸ் இன்னைக்கு முதலமைச்சர் கூட அந்த மாநாட்டுல அவங்க மாநாட்டுல சொல்லியிருக்காரு, ஆன்டி இன்கம்பன்ஸ் கிடையாது, ப்ரோ இன்கம்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒண்ணு பணம் அள்ளி கொடுக்கிற, கொள்ளையடித்து வைத்திருக்கிற வெள்ளி பணத்தை கொட்டி கொடுத்து ஜெயிச்சிடலாம் நினைக்காங்க. ஒண்ணு. ரயில்வே ஸ்டேஷன்ல யார் பணம் மாட்டுச்சு சார்? கொஞ்சம் இருங்க சார், சொல்லி தலைவர் பணமா திமுக பணமா? கொஞ்சம் பேசுறீங்க சார். நான் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க. அதுக்கு பிறகு அதாவது இன்னொன்னு, தாசில்தாருக்கு மேல தாசில்தார், ஆர்டிஓஸ், அதாவது சப் கலெக்டர்ஸ், கலெக்டர்ஸ், எஸ்பி, டிஎஸ்பியில இருந்து எஸ்பி வரைக்கும் இப்படிப்பட்ட அதிகாரிகளை வைத்து எப்படியாவது முறைகேடுகளை செய்து இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று முதலமைச்சர் மிகவும் கடுமையாக முயற்சிக்கிறார். ஆனால் திமுக தொண்டன் கடுமையான அதிருப்தியில் இருக்கா. திமுக தொண்டன் தனக்கு எதுவுமே இந்த மந்திரிகள் செய்யல, எம்எல்ஏக்கள் செய்யல,
அதனால இவங்க இந்த ஆட்சி இருந்தா என்ன போனா என்னன்னு சொல்லி திமுக தலைமை சரிங்க சார், உங்களோட நிறைவான கருத்து செல்வம் சார், உங்களோட நிறைவான கருத்து ஒரு வரியில, இன்றைய தலைப்பை ஒட்டி நிறைவான கருத்து ஒரு வரியில். இந்த ஆட்சி விடை பெற்று போகிற நாட்கள் வெகு விரைவில் நாட்கள், அதாவது இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றத்திற்கு தமிழக மக்கள் வாக்காளர்கள் தயாரா இருக்காங்க. சரிங்க சார், விஜய் கிருஷ்ணா உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். அதாவது வந்து இந்த பிரிவினைவாத சக்திகளோட சூழ்ச்சியெல்லாம் இங்க பலிக்காது. இரு கட்சியோட தலைவர்கள் சேர்ந்து இங்க இந்த நாட்டுக்கு எது நல்லதோ, மக்களுக்கு எது நல்லதோ அந்த முடிவு தான் எப்பவுமே எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த கூட்டணி ரொம்ப ஒரு ஐடியாலஜிக்கலான கூட்டணி. தொடர்ந்து இந்த மக்களுக்காக பணியாற்றிட்டு 2004 இருந்து 22 வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னொன்னு இதை பேசுறவங்களா இவங்க கட்சியை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க திடீர்னு திரு செல்வம் அவர்களா இருக்கட்டும் சரி, VS ராமனா இருக்கட்டும் சரி, திமுக தொண்டர்களாக ஆகிறாங்க, காங்கிரஸ் தொண்டர்களாக ஆகிறாங்க, அதிமுக தொண்டர்களாக, திடீர்னு அதிமுக தொண்டர்கள் ஆகுறாங்க, திடீர்னு டிடிவி தினகரன் தொண்டர்கள் ஆகுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா புட்டின் தொண்டர்கள் ஆயிடுவாங்க, ட்ரம்ப் தொண்டர்கள் ஆயிடுவாங்க, எல்லாம் ஆயிடுவாங்க போல் தெரியுது. என்னதான் பேசுறாங்க, ஒன்னும் புரியல. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுதான்னு தெரியல. நன்றி சார், நன்றி. ராமன் சார் உங்களுடைய நிறைவான கருத்து. இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி முழுக்க முழுக்க ஊழலுக்கான வடிவமைக்கப்பட்ட ஆட்சி. அதுக்கு உதாரணம் சமீபத்தில் நடந்த டிஎன்பிசி தேர்வு சிஸ்டம் ஃபெயிலியர் வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் தூங்காமல் கண் விழித்து படித்து அங்கே சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு பண்ண ஆட்சி. இதை விட என்ன சாட்சி சொல்லுங்க? ஆகவே இந்த ஆட்சி மக்கள் வீட்டுக்கு விரைவில் அனுப்புவார்கள். சரிங்க சார். ரஜினி சார், மறைமுக பனிப்போரில் சிக்கி தவிக்கிறதா திமுக? உங்களுடைய நிறைவான கருத்து என்ன? திமுகவுக்கு சிக்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே வரியில எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லணும்னா, தினகரன், டிடிவி தினகரன் நான் தேர்தலில் நிக்க மாட்டேன். அண்ணாமலை 6 தொகுதி பொறுப்பாளர்களிடம் இருந்து அந்த பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். தேர்தல் பயம் கண்ணில் தெரிகிறது. விரைவில் 2026 தேர்தல் நடக்கும். 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெல்லும். 2வது முறையாக எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார். தாவேகா, இது கூடுதலா அவங்க சொன்னதுனால கேட்கிறேன். தாவேகா தலைவர் அவர்களை பார்த்து திமுக பயந்ததுனால தான் அவங்களோட கூட்டணி வந்து ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்கன்னு இத ஒரு வரியில். கூட்டணி ஸ்ட்ராங்ன்றது எப்பயுமே தேர்தல் வந்தா எல்லாருமே கூட்டணி ஸ்ட்ராங் பண்ணும். கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணது அந்த கட்சியை பார்த்து, இந்த கட்சியை பார்த்து, இந்த கட்சி எந்த கட்சியுமே பார்த்து வந்து ஒரு அஞ்சாத கட்சி. இந்த அஞ்சாத கட்சி போய் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சியை பார்த்து அச்சப்படுதுன்னா சின்ன குழந்தை கூட சிரிச்சிட்டு போகும். நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.